வணக்கம். இந்த பதிவில் ஐவுக்கு எப்படி தைக்கிறதுன்றதை பார்ப்போம். ஹெம்மிங் ஐவுக்கு எப்படி தைக்கலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ப்ளவுஸ் தைச்சதுக்கப்புறம் இது வளையம் வைக்கிற பக்கம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கொக்கி வைக்கிற பக்கம். இப்போ இது ரெண்டையும் இப்படி மடிச்சுட்டு சென்டரை மார்க் பண்ணிவிட்டு அந்த சென்டர்லேருந்து இந்த சைடு ரெண்டு பக்கமும் மார்க் பண்ணிக்கலாம். மொத்தம் அஞ்சு வளையம் வரணும். இது மாதிரி ரெண்டு பக்கமும் மார்க் பண்ணிக்குவோம். சென்டராக மடிங்க. சென்டரில் ஒரு அடையாளப்படுத்திக்கோங்க. அதையும் அடித்து இப்போ அடையாளப்படுத்திக்கலாம். இது மாதிரி கொக்கியை பிடிச்சிக்கோங்க. அந்த ரெண்டு விரலாலையும் நல்லா ப்ரெஸ் பண்ணி இப்படி அமுத்தி பிடிச்சிக்கோங்க, நகலாமல். இப்போ தைக்கலாம். இது மாதிரி அந்த ஒரு வளையத்துக்குள்ளே விட்டு நூலை சுற்றி நல்லா டைட்டாக இழுத்துக்கோங்க. ஒரு வளையத்துக்கு 2, 3 அல்லது 4 தரம் தைச்சிக்கலாம். இப்போ இந்த பக்கம் தைப்போம். நல்லா டைட்டாக பிடிச்சி இழுத்துட்டு இந்த பக்கம் இது மாதிரி நல்லா அமர்த்தி பிடிச்சிக்கோங்க. அந்த கொக்கிக்குள்ளே சுற்றி எடுத்து இப்படி பிடிச்சிட்டு நம்ம தையல் போடலாம். கொக்கி கட்டும்போது நல்லா டைட்டாக கட்டிட்டோம்னா கொக்கி அவுந்து வராது. இது மாதிரி நல்லா சுற்றி இழுத்து தைச்சிக்கோங்க. டைட்டாக இருக்குது பார்த்திங்களா? இப்போ அடுத்த கொக்கி தைக்கலாம். அது உள்ளேயே அந்த ஊசியை உள்ளே விட்டு இழுத்து சென்டராக பார்த்து வச்சுட்டு இந்த ஊக்கை அப்படி வச்சு அமர்த்தி பிடிச்சிக்கோங்க. சொன்னது மாதிரியே இதில் 3 தரம் முதல் வளையத்துக்குள்ளே விட்டு தைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்த வளையம். ஒவ்வொரு வளையமும் தைக்கும்போது நம்ம முன்னாடி இருக்கிற அந்த வளைவை பிடிச்சிக்கணும். 2 கையிலையுமே பிடிச்சிக்கிட்டோம்னா டைட்டாக இருக்கும். இந்த தைக்கிற ஊக்கும் பார்த்திங்கன்னா நேராக இருக்கும். இந்த பக்கமும் 2 அல்லது 3 தரம் நல்லா குத்தி டைட்டாக எடுத்துக்கோங்க. இது மாதிரி எல்லாம் கட்டி முடிச்சிட்டோம். இப்போ இந்த பக்கம் வளையத்தை வச்சு தைச்சிட்டு வந்துடலாம். கொக்கி உள்புறமாக வச்சுருப்போம். வளையம் வெளிப்புறமாக கட்டிட்டு வருவோம். இது மாதிரி பெருவிரலில் அப்படியே அமர்த்தி பிடிச்சிக்கோங்க. அதே மாதிரி 3 தையல் போட்டுக்கோங்க. இப்போ சென்டரில் குத்தி இப்படி எடுத்துக்கோங்க. இது 2 தையல் போட்டுக்கலாம். தையல் போடும்போது எவ்வளோக்கு எவ்வளோ டைட்டாக போடுறோமோ அவ்வளோக்கு அவ்வளவு துணி நல்லாயிருக்கும், பிஞ்சு வராது, நல்லாயிருக்கும்.
இப்போ அடுத்த வளையம் வச்சுட்டு வரலாம். இப்போ இந்த பக்கமும் கடைசியாக தைச்சி முடிச்சிட்டோம். நல்லா எல்லா துணியிலையுமே குத்தி எடுக்கணும். கையில் குத்திராத அளவுக்கு பொறுமையாக அந்த இடத்துல குத்தி எடுக்கணும். அப்படியே பின்பக்கமாக திருப்பி பிசுறு பக்கமாக நம்ம முடிச்சு போட்டுக்கலாம். இது மாதிரி சுற்றி எடுத்துக்கோங்க, டைட்டாக இழுத்துக்கோங்க. அவ்வளோதான், வளையம் தைச்சி முடிச்சிட்டோம். பின்னாடி பாருங்கள், எந்த பிசுறும் இருக்காது. அதே மாதிரி கொக்கி பக்கமும் எந்த பிசுறும் இல்லாமல் தைச்சாச்சு. இப்போ வாங்க இந்த கைக்கு ஹெம்மிங் எப்படி பண்ணலான்றதை பார்ப்போம். அது மாதிரி 4 விரலையும் உள்ளே விட்டுக்கோங்க, பெரு விரலால் அமர்த்திக்கோங்க. ஊசி எடுத்துட்டு நான் அதில் 2ஆக கோர்த்துக்கோங்க நூல். இப்போ இந்த இடத்துல தைக்க ஆரம்பிக்கலாம். நான் நூலில் முடிச்சு போட்டிருக்கேன். இது மாதிரி தைச்சிட்டு அந்த இடத்துல ஒரு கட்டு போட்டுருங்க, அப்போ தான் நூல் உருவி வராது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தொடர்ந்து நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா நிறைய தகவல் உங்களுக்கு வரும். தையல் சம்மந்தப்பட்ட அனைத்து தகவல்களுமே இந்த வீடியோவில் நான் தருவேன். ஒவ்வொரு வீடியோவும் பார்த்து பயன்பெற்றுக்கோங்க. இப்போ பெரட்டி எடுத்துக்கலாம். மேலே மிஷின் தையல் போட்டிருப்போம் மடிப்புக்காக, அந்த தையலை பிரித்து எடுத்துட்டு பிரித்து எடுத்தாச்சு. ஹெம்மிங் பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. இது மாதிரி கிட்ட 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 தைச்சி பழகிக்கோங்க. பின்னாடி எந்த பிசுறும் இல்லாமல் அழகாக வந்துருச்சு.